ஹாய் எவ்ரிஒன். வெல்கம் டு ஸ்ரீகலேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம தளபதி 68, அதாவது நம்ம கோட் படம் ரிலீஸ் இருக்குல்ல, இந்த படத்தை வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி தளபதியோட கடைசி படமாக இதுவே இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டாகவும் இருக்குது. சரி, ஓகே, இந்த படத்தை வந்து பார்த்தாச்சு. ரொம்ப நாள் 1 2 3 4 டேஸ் கேப்புக்கு அப்புறம் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் வந்து நான் இன்னொரு ரிவ்யூஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தை வந்தேன்னா விபி வெங்கட் பிரபு சார் வெங்கட் பிரபு சாரோட படங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாகவே இருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கும், கமர்ஷியலாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மைண்ட் செட்டில் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ புதுமையாக பண்ணாலும் அவர் வந்துட்டு அதில் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் வச்சு பண்ணுவார். அதே மாதிரி தான் சேமாக இந்த படத்தில் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருக்குது. பட் சேமையாக வந்துட்டு நான் அவரோட விஷயமும் புதுசான ஒரு விஷயமும் திணிச்சிருக்காரு. ஸ்டோரி பார்க்கும்போது கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் பழைய மாதிரி ஸ்டோரி தான் வந்து போகுது. அதாவது அப்பானுக்கும் மகனுக்கும் வந்தோன்னா பஞ்சாயத்து. ஸோ அந்த பஞ்சாயத்தை வந்துட்டு எந்த விதமாக பஞ்சாயத்து வந்துச்சு, எதனால் பஞ்சாயத்து வந்துச்சு, கடைசியில் யார் சாவா, அப்பன் சாவானா இல்லை மகன் சாவானா. ஸோ இதுதான் வந்துட்டு கதையாக இருக்குது. பட் அவர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவல்னு சொல்லாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. விஜய் சாரை வந்துட்டு யார் யார் டிஏஜிங் பண்ணி படம் டிஏஜிங் பண்ணப்போ நல்லாலன்னு சொன்ன எல்லாருமே இப்போ டிஏஜிங் பண்ணியிருக்கும்போது செம்மையாக வந்துன்னா ரசிக்கிறாங்கன்னே சொல்லாங்க. தென் ஓல்டு கேரக்டரில் வர விஜயும் வந்து சூப்பராகவே இருக்குது. எனக்கு வந்து ஜீவன் கேரக்டரில் வரக்கூடிய அந்த செகண்ட் விஜய் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா, அவுட் ஆஃப் ஜோன். அவனுக்குங்கிற ஒரு சின்ன ஒரு வட்டம் கிடையாது, எல்லாமே அவுட் ஆஃப் ஜோன். என்ன வேணாலும் பண்ணலாம், ஆடலாம், பாடலாம், டான்ஸ் ஆடலாம், லவ் பண்ணலாம், கிஸ் பண்ணலாம், வில்லன் அதாவது ஹீரோ யாரை வேணாலும் போட்டு அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேரக்டராக இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப வந்து கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷெட்டிலாக பண்ணியிருக்கக்கூடிய ஹீரோ கேரக்டர் வந்துன்னா பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸ்னேகா மேம் அப்படியே கண்ணை ஒட்டிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. வெங்கட் பிரபு சாரோட டைரக்ஷன் வந்துன்னா அவரோட கேஸ்டிங் க்ரூவில் பார்க்கும்போது சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருந்தாரு. எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஏஐ மூலியமாக பாட்டு பாடுறதுலேருந்து விஷுவலைசேஷன் கொண்டு வர வரைக்கும் வந்துட்டு எல்லாமே டன் ப்ராசஸாக சூப்பராக வந்து அந்த டீம் வந்து பண்ணியிருக்காங்க. சென்னை 28லேருந்து அவரோட டீம் ஒன்று ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த டீம் வந்து இதுலேயும் ட்ராவல் ஆகுது. அதுவும் சூப்பராகவே இருந்துச்சு சொல்லலாம். தென் மீனாட்சி அவங்க வந்துட்டு வர்றது தெரியல, போகிறதும் தெரியல. பட் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை வந்துன்னா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பிரசாந்த் சார் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கரெக்டான ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய படங்கள் அவர் டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் பண்ணியிருக்காரு. பட் அந்தளவுக்கு போகலை. அவரோட கேரக்டரும் பேசப்படல. இந்த படத்தில் வந்து நிறையா பேசப்படுதுன்னா அவருக்கான ஸ்பேஸ் வந்து நிறையா கொடுக்கப்பட்டதுனால தான் அவ்வளோ பேச வைக்கிறாங்க. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அந்த கண்ணு வந்து சூப்பராக இருந்துச்சு. இதுவும் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ மேற்கொண்டு வரக்கூடிய படங்கள் எல்லாமே நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறோம். பிரபுதேவா மாஸ்டர், ஓகே, அவங்கள பார்க்கும்போது நான் நினைக்கல இந்த படத்தில் இப்படி தான் இருப்பீங்கன்னு. பட் செஞ்சுட்டி போங்க, செஞ்சுட்டிங்க போங்க அப்படின்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அஜ்மல் சார் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் வந்தாலுமே அவருக்கான ஸ்பேஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. தென் படத்தில் தலைவன் யுவன் 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 எத்தனை பேர் சொன்னீங்க. யுவன் கன்னிஸில் நாங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா. மற்ற எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டாப்புல எனக்கு தலைவன். செம்மையாக இருக்கு. பிஜிஎம் வந்துட்டு இன்னும் ரிங்டோனை கூட அதான் மாற்ற போகிறேன். அப்படி இருக்குது. படத்தோட ஒவ்வொரு சீனும் வந்துன்னா சீனோட பிஜிஎம்மே வந்து அவ்வளோ ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லா தெருகி விட்டுருக்காப்புலன்னு சொல்லாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி வேறு லெவல். இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த அர்ச்சனா கல்பத்தி, அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவங்களோட விஷயம் இல்லைன்னா இங்கே இருந்திருக்காது. ஸோ அவங்களுக்கு ஏஜிஸோட எல்லாத்துக்கும் சார்பாக அர்ச்சனா மேடமுக்கு வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடலாம். செகண்ட் பார்ட் வருமா அப்படிங்கிற ஒரு கொஷின் கேள்விக்குறியாக இருக்கும் போது எனக்கு அடுத்த படமே வருமானு சொல்லிட்டு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அரசியல் போயிட்டாங்க. அடுத்து கேமியோ விட்டேங்க. கேமியோவும் சரி, மோகன் சாரையும் சரி, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மோகன் சாரை வந்துட்டு பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். மற்ற சாங்கு வேறு லெவல் த்ரிஷா மேம் பா. தென் கேமியோ எஸ்கே டைலாக்ஸ் புரியுது, மெட்டாஃபராக சொல்கிறீங்க, புரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் தளபதி போகிறது தான் கஷ்டமாக இருக்குது. ஓகேங்க. தென் படம் ஓவராலாக சூப்பராக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அதாவது மைண்டில் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குமோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், எல்லாமே விட்டுட்டு வாங்க, சந்தோஷமாக ஜாலியாகவே போவீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து படத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. பக்கா கமர்ஷியலாக இருக்குது.
ஸோ சூப்பராக இருக்குது. படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துருப்பீங்க சில பேர். அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.